ஆமே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே ஆண்டவர் தருகிற நல்ல ஜெப நேரத்திற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் தருகிற நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே நாள் ஆண்டவர் தருகிற ஆமே வார்த்தைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் அதனுடைய ஹல்லேலூயா 12ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை நம்மில் இறங்கட்டும். ஹல்லேலூயா. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. பலகீன நேரத்திலே ஆண்டவருடைய கிருபை பூர்ணமாய் நம்மை விளங்குகிறது. ஹல்லேலூயா. நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை, அவருடைய கிருபை நமக்கு போதும். ஹல்லேலூயா. சில நேரத்திலே ஹல்லேலூயா நாம் தத்தளிக்கிறதான சில நிலவரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. வியாதியினாலோ கடன் பிரச்சனையினாலோ நெருக்கப்படுகிற போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. பலகீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை நம்மையிலே விளங்கப்படுகிற தேவன் இந்த மாலை வேளையிலே நம்மோடு ஹல்லேலூயா உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தமிழாங்கத்திலே தோன்றித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. வேதாகமத்திலே மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 1 16ஆம் வசனத்தை வரை நாம் வாசிக்கிற போது ஆண்டவர் இந்த இடத்திலே ஹல்லேலூயா 5 தரமான வியாதிஸ்தர்களை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 1 16ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கிற போது ஹல்லேலூயா குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்திலே வந்து பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அவன் பணிந்து வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இடத்தில் ஆண்டவர், ஹல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, எனக்கு சித்தம் உண்டு, சொஸ்தமாகும். ஹல்லேலூயா. வேத பகுதிக்காய் நான் ஆண்டவரை சொல்கிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு துன்பவாதக்காரனை சொஸ்தமாக்குவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஹல்லேலூயா ஜுரமாய் இருந்த காய்ச்சல் வியாதி, ஹல்லேலூயா, ஆண்டவர் தாமே அவர் கையை நீட்டி அவர் தொட்டு சுகப்படுத்துகிற தேவ வல்லமை இந்த இடத்துல இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான்காவதாக அசுத்த ஆவி பிடித்திருந்த அநேகரை ஆண்டவர் சமூகத்திலே கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக பிணியாளிகளை அவர் சொஸ்தமாக்கினார் என்று எழுதப்பட்டது. அசுத்த ஆவி பிடித்திருந்தவர்கள், ஹல்லேலூயா, அதை ஆண்டவர் அதட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மாலைகளிலே ஆண்டவர் ஹல்லேலூயா நம்மோடு அவர் பேசிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய பலன் பூர்ணமாய் நம்மையிலே விளங்குகிறது. வியாதி படுக்கையிலே உதவி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் யாரை நம்பி இந்த உலகத்திலே இருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து நாம் சிந்திக்கிற நேரமாய் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் மேலே விசுவாசம் வைத்து ஹல்லேலூயா வாழுகிற போது எந்த வியாதியா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், சாத்தானுடைய போராட்டத்திலே வருகிற வியாதியா இருக்கலாம், ஹல்லேலூயா, நாட்களிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. பலகீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Bye.
நாட்களிலே என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. பலகீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை நம்மிலே விளங்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். சிலர் ஹல்லேலூயா பலகீன நேரத்திலே ஆமென் எங்கே போவது, யாரை தேடுவது என்று சொல்லி அலைகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்திலே ஆமென் பலவிதமான யுக்திகளை அவர்கள் கையாண்டு ஆமென் விடுதலை கிடைக்குமா, இதனாலே விடுதலை கிடைக்குமா, ஹல்லேலூயா அநேக கிரமங்கள் ஹல்லேலூயா ஆமென் சில ஆமென் ஹல்லேலூயா அவர்கள் ஓடி ஆமென் எங்கே செல்வது என்று சொல்லி அலைகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரே காரியம் ஆமென் என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு போதும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் பலகீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். நாட்களிலே ஆண்டவர் நல்ல ஆமென் வார்த்தைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்ததாமே இவ்விதமாய் ஒவ்வொருத்தரையும் ஆமென் பேர் பேராய் தன்னந்தனியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி நாட்களிலே மகிழ பண்ணுவாராக. ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.